மீனம் மீன ராசிக்காரர்களே, இந்த காணொளிய எந்த இடத்துலயுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, அடுத்த 60 நாட்களில் உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது சாதாரணமாக தான் தெரியும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையையே மிகப்பெரிய அளவுல மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது. உங்க வாழ்க்கையில கடந்த சில நாட்களாக ஏதாவது ஒரு செய்தி உங்களை தேடி வந்ததா, இல்ல நீங்க யாரையாவது தற்செயலா சந்திச்சீங்களா, அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள், அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் என்னோட வாழ்க்கையிலன்னு நீங்க இது நாள் வரைக்கும் யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. அந்த நிகழ்வு நடந்ததும் உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும், இது முக்கியமான நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களின் மனசுக்குள்ள வந்திருந்தா அந்த உணர்வு போதும் மிகப்பெரிய அளவுல நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதற்கு. அதுதான் உங்க வாழ்க்கையோட ரகசிய உயிர் நாடி. அதாவது சனிப்பெயர்ச்சி நடந்தாச்சு, உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய நேரம் இது. ஆனா எல்லோரும் அதை அடையாளம் காண முடியாது. இங்கதான் சனீஸ்வரன் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு விஷ பரீட்சையை வைக்க போகிறார். அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 60 நாட்கள், வரக்கூடிய 60 நாட்கள் பிரபஞ்சம் சைகைகளை அனுப்ப போகுது. அந்த சிக்னலை நீங்க காந்தத்தை போல ஈர்த்து கொண்டாலே போதும், மற்றதை விதியே பார்த்து கொள்ளும். இனி நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. நள்ளிரவில் எழுந்து பூஜை அறைக்கு சென்று யாருக்குமே தெரியாம அந்த தெய்வத்திடம் கண்ணீரை சிந்தக்கூடிய அவசியம் இனி இருக்க போவதில்லை. ஆமா, மீனத்தை பொறுத்த வரைக்குமே தண்ணீருக்குள் அழுகின்ற மீனின் நிலைதான். நீங்க அழுவதும் நீங்க கஷ்டப்படுவதும் யாருக்குமே வெளியில தெரியாது, நீங்க காமிச்சுக்கவும் மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அப்படியே நீங்க வெளியில சொன்னாலும் உங்களை தட்டி ஆதரிப்பதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய அறிகுறிகள் எப்படி வரும் தெரியுமா? எதிர்பாராத ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். திடீர்னு ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க அந்த வாய்ப்பை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, திடீரென்று வரும். தெரியாத ஒருவரின் வரவு உங்களை நோக்கி வரும். அதாவது அறிமுகமே இல்லாத ஒரு நபர் உங்களை தேடி வருவார். அந்த நபர் மூலமாக நீங்க வாழ்க்கையில் வளரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது ஒரு சின்ன முடிவு வாழ்க்கையையே புரட்டி போடும். அந்த நொடியில் உங்க மனம் என்ன சொல்லும்னா, இது தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியலையே, என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது, நான் மற்றவங்க முன்னாடி முன்னேற போறேன் அப்படின்னு ஆழ் மனதுல சப்தமே இல்லாமல் ஒரு மென்மையான குரல் ஒலிக்கும். ஆனா உடனே ஒரு சந்தேகமும் வரும், இது சரியா, நான் இதை செய்யலாமா, இல்லனா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் ஆபத்து. கவனமாக கேளுங்கள். இந்த 60 நாட்கள், வரக்கூடிய 60 நாட்கள், மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய 60 நாட்கள் சாதாரண காலம் அல்ல. இது ஒரு சோதனை காலம். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, சனி பகவான் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட விஷ பரீட்சையின் காலம். உங்க வாழ்க்கை உங்களை சோதிக்கும். தைரியம், பொறுமை, முடிவை எடுக்கக்கூடிய திறன், ஒரு சின்ன முடிவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பல கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த தருணத்துல நீங்க மனதில் தைரியத்துடனும் உங்களுடைய வேகத்தில் நிதானத்துடனும் முடிவை எடுக்கும் பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல நீங்க எந்த பாதையில மேலும் மேலும் நடக்கணும், இதுவரைக்கும் தப்பான பாதையில நடந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதிலிருந்து மிகப்பெரிய அளவுல உங்களை திசை மாற்றும். அந்த நேரத்துல முடிவை எடுப்பதற்கு பதிலா நீங்க கொஞ்சம் தயங்குனீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை விட்டுட்டு இன்னொருவரிடம் சென்றுவிடும். ஒரு முறை சென்றுடுச்சுன்னா இதோடு உங்களுக்கு அந்த வாய்ப்பு அடுத்த வருடம் இதே காலகட்டத்துல தான் நிச்சயமாக வரும். அதற்கு நடுவுல நீங்க பட்ட கஷ்டத்தையே தான் சுழற்சி முறையில மீண்டும் மீண்டும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும், அதே பிரச்சனைகள், அதே வாழ்க்கை, அதே சிரமங்கள் இதெல்லாமே மீண்டும் மீண்டும் ஏன் நடந்துகிட்டே இருக்குன்னா,
அந்த ஒரு நொடியில் நீங்க எடுத்த தவறான முடிவு, அது தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது, தவறான முடிவை தான் எடுக்கிறோம் அப்படின்னு தெரியாம எடுத்த முடிவு. அதனாலதான் விதி உங்களுக்கு மறுபடியும் அதே சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில. ஆனா நீங்க அந்த சைகையை நம்பினால், வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறியை உணர்ந்துட்டாலே போதும், எதிர்பாராத வளர்ச்சி உங்களை தேடி வரும். திடீர்னு நீங்க தோத்துக்கிட்டே இருந்த இடத்துல வெற்றி அடைய முடியும். மரியாதையும் அமைதியும் செல்வமும் உங்களை தேடி வரும். அந்த மாற்றங்கள் எப்படி உங்களை நோக்கி வரும்னா, காந்தத்தை நோக்கி இரும்பு துகள்கள் எவ்வளவு வேகமாக வருமோ அதைவிட வேகமாக வரும். மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி வளரப்போகின்றது. முக்கியமாக மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வசிக்கணும், வீட்டை மாத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணம் நிறைவேற போகுது. அந்த எண்ணத்தால் நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில வளர போறீங்க. இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீடு மாறி வசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டே இருக்காது. இந்த 2026ல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மீன ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள், நான் ஏன் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடந்த சில நாட்களா உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த பிடிக்காத வேலையை விட்டுட்டு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற, உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை நீங்க தேட ஆரம்பிக்க போறீங்க. அந்த வேலையில் மிகப்பெரிய அளவுல வளர போறீங்க. மீனத்துடைய வாழ்க்கை குடிசையை விட்டு கோபுரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமோ நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. சரி, வரக்கூடிய 60 நாட்களில் சனியின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதனால சனிக்கிழமையில எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. முடிந்தால் கருப்பு எல்லை காகத்திற்கு தானமாய் வையுங்கள். இது எதுவுமே உங்களால செய்ய முடியலனா ஒரே ஒரு ஏழைக்கு மதிய நேரத்துல உணவை தானமாக வழங்குங்கள். மிகப்பெரிய அளவுல உங்களின் மனம் தெளிவாகும். இருள் கிரகமான சனி கிரகத்துடைய பார்வை உங்கள் மீது விழும் பொழுது அந்த பார்வை பலவீன பார்வையாக மாறிவிடும். அதாவது பலமான பார்வைக்கும் பலவீனமான பார்வைக்கும் மிகப்பெரிய அளவுல சக்திகளும் தாக்கங்களும் உள்ளது. நீங்க செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உங்களை இது நாள் வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. இல்லனா மீனத்தை என்னைக்கோ மண்ணில் போட்டு புதைத்திருப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நிறைய துரோகத்தை செஞ்சிட்டாங்க. அதுல இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க அப்பப்ப செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் காரணம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க ஆழமா அழுத்தி சொல்லணும். அதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாகுது அப்படின்னு வருத்தப்படாதீங்க. மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்க எதை அடையணுமோ அந்த காரியம் உங்களை விட்டு விலகி செல்லவே செல்லாது. சரியான நேரத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கு. அந்த எதிரி யாருன்னா நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயம்தான். எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே ரொம்ப ஆழமா யோசிக்காதீங்க. அது நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு எதிர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்க கண்ணுக்கு எது தெரிகின்றதோ அது வரைக்குமே நீங்க நடந்து போங்க. உங்களுடைய அறிவுக்கு எது எட்டுதோ அது வரைக்குமே நீங்க யோசியுங்க. அதை தாண்டி தயவு செய்து யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க எது உண்மை அப்படின்னு நம்புறீங்களோ அதுவே உங்களுக்கு பொய்யாக தோன்றும், மாயையாக தோன்றும். நீங்க இத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பு வருதா, இது எனக்காக தான் வருது அப்படின்னு தயவு செய்து உங்களின் தலைமையில் இருக்கக்கூடிய பாரங்களை ஓரம் வச்சுட்டு அந்த வாய்ப்பிற்கு பின்னே நடந்து செல்லுங்கள். எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, என்னால அதையெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே காரியங்களை தான் விதி உங்களுக்கு மறுபடியும் சுழற்சி முறையில
கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தேடி வரக்கூடிய வாய்ப்பை எந்த ஒரு தருணத்திலையுமே புறக்கணிக்காதீர்கள். ஒரே ஒரு முடிவு, அந்த ஒரு முடிவு உங்களை வெற்றி அடையவும் செய்யும், இல்லனா மீண்டும் அதே பழைய தொடக்கத்தையே உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவுல விதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறி. தெய்வம் என்னைக்குமே உங்களுக்கு வழியை காட்ட மட்டும்தான் செய்யும். அதுல இறங்கி நடக்கணுமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். வரக்கூடிய வாய்ப்பை எதிர்கொள்ள நான் தயார் அப்படின்னு முதலில் நீங்க நினையுங்க. உங்க மனசுல நீங்க நான் தயாராக தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டாலே போதும், எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்க கடக்க முடியும், தாண்ட முடியும். அதாவது மிகப்பெரிய அளவுல இந்த ஏப்ரல் மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். நீங்க வர வேண்டிய விஷயங்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். மாற்றவே முடியாத மிகப்பெரிய பிரபஞ்ச விதி என்னன்னா, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அந்த பாதையில நீங்க நடந்து சென்றாலே போதும், நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். மிகப்பெரிய அளவுல நீங்க வெற்றியை அடைந்தே தீருவீர்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை நான் எதிர்கொள்ள தயார்னு நீங்க முதலில் மனசுல நினையுங்க. கமெண்ட்ல நான் தயார்னு எழுதுங்க. அப்படி நீங்க எழுதும் பொழுது உங்களின் எண்ணம் பிரபஞ்சத்திற்கு எதிரொலிக்கும், உங்களின் மனதில் ஆழமாக பதியும். மிகப்பெரிய அளவுல நீங்க வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நிறைவேற வேண்டும் என்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனைய வைக்கிறேன். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றிகள்.